ஹாய் டிஎன்பிசி படிஸ், வெல்கம் டு ஆசான் அகாடமி. ஒருத்தங்க டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா எதை வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இன்னைக்கு டிஎன்பிசி திருப்பியும் ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இது 2018 கிட்டத்தட்ட 4 தடவை சிலபஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், யூனிட் 8 இருக்கட்டும், யூனிட் 9 இருக்கட்டும், continuous syllabus changes in prelims and mains. ஸோ வருஷம் ஒரு சிலபஸ் சேஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே ஐ திங்க் கண்டிப்பாக டிஎன்பிசி அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் குரூப் 2-2A ப்ரிலிம் ஸ்டேஜில் இங்கிலீஷும் தமிழும் சரிசமமான ஒரு பிளாட்ஃபார்மில் இல்லைன்றது நிறைய பேரோட குற்றச்சாட்டு. ஸோ அதுக்காக இதை ஒரு நார்மலைசேஷன் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை குவிக்காக நான் இந்த என்ன சிலபஸ் சேஞ்சை வெறும் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழில் சிலபஸ் சேஞ்சு குரூப் 2 and 2A ப்ளஸ் குரூப் 4 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது நான் கடகடன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு குரூப் 2-2A இல்லை குரூப் 4 10 யூனிட் இருக்கும். கரெக்டாக? ஸோ பார்ட் ஏல 10 யூனிட் இருக்கும், அது ஜென்ரல் ஸ்டடீஸு. அண்ட் பார்ட் பியில், தட் இஸ் பார்ட் ஏ ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ, பார்ட் பியில் 10 யூனிட் இருக்கும். கரெக்டாக? இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே உங்களுக்கு பார்ட் ஏ ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழ் இல்லை, பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம். இந்த மாற்றம்ன்றது வெறும் பார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் இந்த சிலபஸில் நீங்கள் லே அவுட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு லாஸ்ட் டைம் என்னது இருக்கும், 10 யூனிட் இருந்தது. இனிமே யூஸ்வலாக இவ்வளோ 10 யூனிட் இருக்காது, 6 யூனிட் இல்லை 7 யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பி பார்ட் சின்னு பண்ணிட்டாங்க. முன்ன பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும், இனிமே பார்ட் ஏ பி அண்ட் பார்ட் சி. ஓகே, ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இப்போ நான் குரூப் 2-2A ஒரு சிலபஸை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இங்கே என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், இப்போ யாருன்னா ஒருத்தங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜென்ரல் சயின்ஸில் அவ்வளோவா தரவா இல்லை, இது இல்லைன்னா யூஸ்வலாகவே நிறைய பேர் ஜென்ரல் சயின்ஸை இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலபஸை கொடுத்துட்டா ஓகே நம்மளுக்கு 75%லேருந்து இவ்வளோ இதுலேருந்து வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன ஆகிடுது, 75 கொஸ்டின் இதுலேருந்து வருது. ஆனால் 5 கொஸ்டின் மட்டும் தான் ஜென்ரல் சயின்ஸ்ன்றது வரும்போது அப்போது ஒரு ஆப்டிடியூடாக ஒரு பர்சனாக இருக்கணும், ஒரு டெக்னாலஜி தெரியணும், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு நோக்கத்தோடு போகும்போது இது கொஞ்சம் ஒரு செட்பேக் மாதிரி தெரியுது. பட் ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூனிட் 2ன்றது முன்ன நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தது. கரெக்டாக? அந்த கரண்ட் அஃபேர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 1 யூனிட்லேருந்து 6 யூனிட்டுக்கும் எல்லா இடத்துலையும் எண்டில் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டாங்க. ஸோ இப்போ யூனிட் 2 இருந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் கரண்ட் அஃபேர்ஸ் இனிமே கரண்ட் அஃபேர்ஸ்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்காது. ஸோ இங்கே தனியாக போட்டாங்க. அப்போ யூனிட் 3 ஜாகிரஃபியாக இருந்தது பார்த்தீங்களா, அதை தூக்கி யூனிட் 2 ஆக்கிட்டாங்க. ஸோ ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா திருப்பியும் இதில் ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் தான் உங்களுக்கு வரும் அப்படின்றது பண்ணிட்டாங்க. இனிமேல் என்ன ஆகும்னா, இந்த 5 கொஸ்டினுக்கு மேலே டிஎன்பிசி உங்களுக்கு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே ஆக்சுவலாக அவங்க கொடுக்கக்கூடாது. அதுதான் வச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க சிலபஸை லே அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் 5 கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அப்போது முன்ன யூனிட் 3 ஜாகிரஃபியாக இருந்தது. அப்போது இது யூனிட் 4 என்ன இருந்தது, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. யூனிட் 7 பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ யூனிட் 4ம் யூனிட் 7ம் கம்பைன் பண்ணி யூனிட் 3ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆக்சுவலாக இந்த சிலபஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அதுதான் படிக்க போகிறீங்க, எந்த சேஞ்சஸ் இல்லை. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களால் இனிமேல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்க முடியும். ஆனால் அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து 10 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க. யூனிட் 4 இப்போ முன்ன யூனிட் 5 இருந்தது. ஸோ அதால் 15 கொஸ்டின். அதே தான், எந்த சேஞ்சஸும் இதில் அவங்க பண்ணலை. அண்ட் தட் இஸ் குட். ஏன்னா இதுக்கு மேலே திருப்பியும் ஒருத்தங்க ஜிஎஸ் எப்படி படிப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி குரூப் 2A மெயின்ஸில் 5 யூனிட்டை கொடுத்து ஆனால் 10 யூனிட்டை உள்ள கிளப் பண்ணாங்களோ, 2 யூனிட்டாக கிளப் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கிளப் பண்ணிட்டாங்க. இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வந்து எந்த யூனிட்? யூனிட் 9. ஸோ யூனிட் 9ம் ஏற்கனவே இருந்த யூனிட் 5ம் ஏற்கனவே இருந்த யூனிட் 6 இந்தியன் எக்கானமியில், ஏன்னா யூனிட் 5 வந்து இந்தியன் பாலிட்டி. ஸோ அப்படியே கிளப் பண்ணி யூனிட் 5ன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா யூனிட் 8 தூக்கி மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து மெயின்ஸில் நீங்கள் தான் இப்போ குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, அதே தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் ஃபுல் கம்ப்ளீட் அபவுட் தமிழ்நாடு எண்ட் டு எண்ட். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அதுதான் நான் சொன்னேன், ஒழுங்காக படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாதம் கூட நீங்கள் படிக்கலாம். இது அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் தான், ஓகேவா? ஸோ அதால் நீங்கள் படித்து நீங்கள் ஆக்சுவலாக எழுதலாம். ஸோ தட் இஸ் அ குட் ஃபார் யூ. இப்போது என்ன பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து ஆப்டிடியூடு. இதையும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 25 கொஸ்டின் தான், அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் இங்கே ஆப்டிடியூட் 15 கொஸ்டின், ரீசனிங் 10 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. அதே சிலபஸ் தான், எந்த சிலபஸ் மாறல, அதை பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்போது பிரச்சனை என்ன வந்துட்டு பார்ட் சிக்கு வந்து தமிழில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இன்னொரு வீடியோ போடுவாங்க. உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட்ன்றதால நான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தட் ஜென்ரல் இங்கிலீஷில் தான் மேஜர் இஷ்யூ வந்ததுன்னு சொல்லிட்டு நார்மலைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சார் பழைய ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் புது ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் ஒரு ஷார்ட்டாக எப்படி இருக்கும் சொன்னால் முன்ன பழைய ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு உங்களால் செல்ஃப் ஸ்டடி மோடு வந்து நிறைய ஆப்ஷன் இருந்தது. பார்ட் பி அண்ட் சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததில்ல உங்களுக்கு, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அப்போது தட் இஸ் அப்போ அந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா கிராமர்லேருந்து ஒரு 30 கொஸ்டினுக்கு மேலே தாண்டாது 70 கொஸ்டின் வந்து லிட்ரேச்சர் வரும். அதால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் இருந்தது. இனிமே அப்படி இல்லை. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 85 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிராமர் ஓரியன்டாவோ வொக்காபுலரி ஓரியன்டாவோ இல்லை சென்டென்ஸ் ஃபார்மேஷனு, லெட்டர் ரைட்டிங்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இல்லை வேறு எதனா யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு, டிரான்ஸ்லேஷனு, இது எல்லாமே கொண்டு வந்து 85 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. 15 கொஸ்டின் மட்டும் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி. அந்த 15 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்களா, இனிமேல் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும்னா இதே தான் ஜென்ரல் தமிழ்லையுங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்மாக ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். தவிர்த்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆனால் கன்ஃபார்மாக இனிமே கோயிங் டு பி ஒரு ஸ்டெப் ஹையர். பட் ஒரு ஸ்டெப் ஹையராக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வித் லாட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் கோச்சிங் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் வாட் எவர் we will anyway start classes for this. இது அதால் நீங்கள் எந்த இது கவலையும் இது பொறுத்த வரைக்கும் கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூனிட் 1 பாருங்கள், கிராமரில் 25 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இந்த 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கான்கர்டு, புது டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கான்கர்ட்னா என்னது, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைப் ஆஃப் சென்டென்சஸ், ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்பிளனேட்டரி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 to 10 ஸ்டாண்டர்ட் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணணும், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான், ஆனால் எங்கேயுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்குன்னு சொல்லலை. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இங்கே வந்துட்டு ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுன்னு டிஎன்பிசி எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட்டு டைம் இன் தியர் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இந்த சிலபஸில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். யூனிட் 6ல் இங்கே வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்களாலும் இல்லை தமிழில் வந்துட்டு இந்த போயமும் ப்ரோஸும் கொடுத்துட்டு கிளியராக ஒரே ஒன்று மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்னென்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் டிஎன்பிசி எங்களுக்கு தெரிஞ்ச இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜில் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎன்பிசியில் ஸ்கூல் புக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே டிஎன்பிசி யூஸ் பண்ணல. ஆனால் இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் மூவ், ஏன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அதை படிக்கலான்றதுக்காக நீங்கள் டைரெக்டாக அதுலேருந்தே எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து கிராமர் 25 கொஸ்டின்ஸ். அப்போ வொக்காபுலரி, இந்த வொக்காபுலரின்றது 15 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொலோகேஷன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சிங்குலர் வேர்ப்ஸ், இது எல்லாமே ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், வேர்ட் கிரியேஷன், இது எல்லாமே பார்ட் ஆஃப் கிராமர் தான். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கிராமர்னு ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வொக்காபுலரின்னு சொல்லிட்டாங்க. முன்ன பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர்னு ஒரு சொல்லிட்டு வொக்காபுலரியும் கொடுத்துருவாங்க, ஃப்ரேசல் வேர்ப்ஸும் கொடுத்துருவாங்க, இடியம் சென்ஸும் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. இது என்ன பிரிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா என்ன ஒரு இது, முன்ன வந்து 30 கொஸ்டின் தான் வரும், இப்போ வந்து க்ளோஸ் டு 85% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து
உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்களுக்கு எவ்வளோ கிராமர் நல்லா தெரியும், எவ்வளோ நல்லா கற்றுக்கிட்டீங்க ஒரு கிளாஸில் அப்படின்றத வச்சு தான் நீங்கள் உங்களால் இனிமேல் சொல்யூஷன் பண்ண முடியும். முன்ன இருந்தது எப்படின்னா வெறும் நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க டப்பா அடித்து அந்த பார்ட் பியும் பார்ட் சி செக்ஷனை மட்டும் ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் படிச்சுட்டு இதுனா இது ஆத்தர், இதுனா இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இனிமே. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் யூனிட் 3 ரைட்டிங். இப்போ இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல் தான் உங்களுக்கு தெரியும்ல, டியர்னு சொல்கிறது, ஷீப்னு சொல்கிறது, சிங்குலரும் ப்ளூரலும் ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் பாருங்கள், இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இங்கே நம்ம இது பார்க்கும்போது இது என்ன தனி பேப்பர் கொடுப்பாங்களா அப்படின்றது நம்ம யோசிப்போம். ஏன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும்போது இது என்ன தனியாக பேப்பர் கொடுத்து எவாலுவேஷன் பண்ணுவாங்களான்றது இது ஒரு டவுட். ஆனால் இங்கே இல்லை, அதுக்காக தான் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸு, ஓகேவா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ், மேக்கிங் குவரிஸ், இது பிளாங்க்ஸ், இன்ஃபரன்சஸ், சப்ஸ்டிடியூஷன்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராக்டிஸ் உங்களுக்கு இனிமேல் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கில்ஸ்ன்றது வந்து ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வராது இல்லை. ஸோ அப்போ நம்ம லெட்டர்ஸ் கொஞ்சம் பார்க்கணும், நிறையா படிக்கணும், அதை பற்றி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, டிபார்ட்மெண்ட் டேர்ம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்னால் பிஏஓ இல்லை இப்போது எனிதிங், இப்போது ஒரு லெட்ஸே ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டு, எது வேணாலும் இருக்கலாம், கவர்மெண்ட் ரிலேட்டட், ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர்ஸு, சரியா, ரூல்ஸு, ப்ரொசீஜர்ஸு, இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸில் போதில்ல. ஸோ இப்போ லெட்ஸே மெமோ, கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி ஆடிட்டு, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு மீனிங் தெரியணும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ், ஸோ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அது எல்லாமே தெரியணும். ஸோ இது ஒரு தனி செக்ஷனாக வந்துடுது. அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா என்னது, நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எதுலேருந்துனா எதனா கொஸ்டின் கொடுப்பாங்க, அப்போது உங்களுக்கு நிறைய அதுலேருந்து ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தட் மீன்ஸ் நீங்கள் வந்து நல்ல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் பெஸ்ட். என்னது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இது எல்லாமே இங்கிலீஷ் கிராமர் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இங்கிலீஷ் கிராமர்னா என்னது, உங்களால் ஒரு சொல்ல புரிஞ்சிக்க முடியுதா, அந்த சென்டென்ஸை கரெக்டாக உள்வாங்கிக்க முடியுதா, அதோட மீனிங் என்னன்னு தெரியுதா, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு தெரியுதா, அதுக்கு வேற எதுனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, வேற எதனா மீனிங் இருக்கா. சில டைம் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு வந்து வேற மீனிங் இருக்கா. இது எல்லாமே வந்துட்டு இங்கே வரும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில். ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், எல்லாமே இதுதான். ஓகேவா, அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ மெயின்ஸில் கேட்க வேண்டியது நிறைய விஷயம்லாம் இங்கே ப்ரிலிம்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின்ஸ். ஸோ வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் ட்ரான்ஸ்லேஷன் டாஸ்க்ஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் வரும்போது எப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் இல்லை தமிழ் டு இங்கிலீஷ், இது எங்கேயுமே இங்கே சொல்லலை. ஸோ அப்போ அதால் என்னன்னா ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதோட இணையான தமிழ் வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவாங்க, இல்லை தமிழ் வார்த்தையை கொடுத்துட்டு அது இணையான இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு டென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. இதோட உள்ள ஒரு ஃபுல் சென்டென்ஸை கொடுத்துட்டு மேபி இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கேட்குறாங்களா இல்லை எப்படின்றது வந்து இங்கே எதுவுமே சொல்லலை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இது என்னென்னா ஆஸ் ஆஃப் நோ ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து நகர்த்த போகிறோம். ஓகேவா, அன்லெஸ் எனி அதர் திங் தட் தே ஆர் சேயிங். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் சொன்னேன். யூனிட் 7 என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 70 கொஸ்டின் நீங்கள் எழுதிருந்தீங்க பார்த்தீங்களா, இனிமேல் என்ன பண்ணுறாங்க, லிட்ரரி ஒர்க்ஸ்ன்னு பிரித்து லெட்ஸே போயம்ஸு ப்ரோஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கரெக்டாக, போயம்ஸும் ப்ரோஸும் அப்படின்னு பிரிச்சுட்டு, ஒரே நிமிஷம் இருங்க, இதை கரெக்டாக பார்த்துக்கலாம். இது என்ன இம்பார்ட்டன்ட் செக்ஷனு, இது உங்களுக்கு தெரியணும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க்ஸு 15 கொஸ்டின் தான், 85 கொஸ்டின் கிராமரு. எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். போயம்ஸ் மட்டும் இவ்வளோ போயம்ஸ் படிக்கணும், ப்ரோஸ் மட்டும் இவ்வளோ ப்ரோஸ் படிக்கணும். அண்ட் இங்கே ஒரு நோட் பண்ணுங்கள், த சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் see this. The syllabus for unit 7 is based on school textbook up to SSLC standard. இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சிலபஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்குன்றது வந்திருக்காது. ஸோ தட் மீன்ஸ் இது மட்டும் இல்லை. அப்போது என்ன ஆகும்னா இந்த ப்ரோஸ்லேருந்து என்னெல்லாம் கேட்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க, அப்ரிசியேஷன் கேட்பாங்க, அனாலிசிஸ் ஆஃப் போய்ட்ரி கேட்பாங்க, லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்க. ஓ மை காட்,
என்ன சொல்கிறது, இது வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணுன்னா, தட் இஸ் போயம் வைஸ் ஞாபகம் வச்சுக்கணுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் சேலஞ்சு. ஸோ ஐ திங்க் ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் யூ கேன் பி ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. உங்களுக்கும் வந்து ஐ திங்க் முன்ன இருந்த சிலபஸே அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். வெறும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமாக பண்ணிட்டாங்க. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த சிலபஸை உங்களுக்கு வேறு வேறு ஹெட்டிங் போட்டு டாபிக் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் புது டாபிக் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸு இதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து அதே தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நிறைய கோச்சிங்ஸ் தேவைப்படுது இதுலேருந்து. ஸோ பட் தென் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க வந்து எப்படி இருந்தாலும் படிப்பாங்கல்ல. ஸோ அதால் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்குறவங்கலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு வரி. ஓகேவா? ஈஸியாக முன்ன இருந்த என்ன உங்களுக்கு ஸ்கோர் வந்ததோ உங்களால் அந்த ஸ்கோர் எடுக்க முடியும். 100 எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பண்ணுவேன். நான் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் சொல்கிறது தான். நான் இன்னொன்றும் சொன்னேன், நிறைய குரூப் 2A மெயின் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ கரண்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொன்னேன், தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா ஐ கிளியர்லி டோல்ட் எவ்ரி ஒன் தட் ப்ரிலிம் ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு வர ஜென்ரல் இங்கிலீஷ் இதே சிலபஸ் இருக்காது. ஸோ பண்ணணுன்னா இதே கிளியர் பண்ணிவிடுங்க. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய குரூப் 2A ஸ்டூடெண்ட்டு சப்போஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குரூப் 2Aக்கு நீங்கள் உங்களுக்கு படிக்கணும்னா இந்த சிலபஸை இப்போ வர குரூப் 2A மெயின் சிலபஸை விட்டுறாதீங்க. ஏன்னா திருப்பியும் நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதணும்னா நினச்சி பாருங்கள், இந்த சிலபஸ் இருக்குது. இந்த தடவை சர்வீஸ் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஸோ எனி ஒன் இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி ஃபார் குரூப் 2A மெயின்ஸ்னா வி ஆல்ரெடி ஸ்டார்டட் அ பேட்ச். இது வந்து நாளைக்கு வந்து எங்களோட ஃபஸ்ட்டு நாளன்னைக்கு வந்து ஓரியன்டேஷன், சண்டே ஓரியன்டேஷன் நடக்குது. அது இல்லாமல் மண்டே வந்து கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. அண்ட் ஃபார் ஆல் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஈவன் வரி, வி ஆர் தேர் வித் யூ. உங்களுக்கு வந்து இது எல்லாமே செக்ரிகேட் பண்ணிடலாம். பட் கிராமர் இதுலேருந்து உங்களுக்கு டேக்அவே என்னென்னா, கிராமர் இஸ் மோஸ்ட் எசென்ஷியலு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ செட் ஆஃப் பேக்கேஜ் தான் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அப்படியே தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்டையர் கிராமர் இதில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸ் இருக்கிற நிறைய டாபிக்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இருக்குது. ஸோ whoever is having the grammar sections எது செக்ஷனோ எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது. எல்லாமே அதுலேருந்து கண்டென்ட் ஆக்சுவலாக அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் தவிர்த்து அந்த புக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இம்மீடியட்லி ஃபாலோ அவர் ஜென்ரல் இங்கிலீஷ் புக் அண்ட் தமிழே வெல்லும் கொஸ்டின் பேங்க். பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் நினச்சி ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழே வெல்லும் கொஸ்டின் பேங்க்கு எண்ட் டு எண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் 6th to 12th வரைக்குமே எல்லாமே இருக்கும், தகுதி தேர்வு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. நாங்கள் ஏற்கனவே ஒன்று ரிலீஸ் பண்ண இப்போ நாளைக்கு இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஜென்ரல் தமிழ் பார்ட் A புக் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஜென்ரல் தமிழ் பார்ட் A புக்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு. இந்த 2A மெயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து டாப் ஸ்கோர் வாங்கணும்னா அந்த ஒரு புக்கு உங்களுக்கு போதும். 60 out of 60 ஈஸிலியாக உங்களால் வந்து இந்த 2A மெயின்ஸ் புக்கு பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வர சப்ஜெக்ட்டுக்கும் கம்ப்ளீட் கிராமர் செக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே அதில் எண்ட் டு எண்டு கவர் ஆகும். ஸோ அதில் வந்து டோன்ட் ஈவன் வரி, இனஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் இனஃப் கோச்சிங் இஸ் ஆல்ரெடி தேர். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஷாக்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே நம்ம சேஞ்சஸ்ன்றது வந்து என்னது, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. த சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள் இன் லைஃப். பட் யா டூ மெனி சேஞ்சஸும் இட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் அஸ். இல்லை கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வருஷம் ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு நல்ல வெல்கமிங்காக இருக்காது. பட் லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம் அதான் அவங்க கிளியராக அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா ஒரு ஃபைலை வந்து ஹேண்டில் பண்ணும்போது சில பேரால் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு புரியல, தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் புரியலன்றதுக்காக ரெண்டு பேருமே ரெண்டு இதுவும் தெரியணும் அப்படின்ற ஒரு லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்மை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் எவர் ஐ திங்க் எது இருந்தாலும் நகர்ந்துட்டே இருக்கணுன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என்னோட எப்பவுமே அந்த பாலிசி. ஓகே, நம்ம பின்னோக்கி எல்லாத்துக்கும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் வி ஹேவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். கரெக்டாக மூவிங் ஃபார்வர்ட் இன் லைஃப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வர ப்ரிலிம்ஸ் வந்து ஒழுங்காக படிங்க, ஈஸியாக இதை வந்து கவர் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் 2A மெயின்ஸ் மட்டும் இந்த டைம்
விட்டுறாதீங்க. ஓகே, 2A மெயின்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இதை தாண்டி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் ஜென்ரல் தமிழ் கூட நான் சொல்கிறேன், 2A மெயின்ஸை இந்த தடவை விடாதீங்க. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வெரி ஈஸிலி இஃப் யூ ஜஸ்ட் கெட் அவர் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் புக், அதை வச்சே நீங்கள் ஆக்சுவலாக இந்த தடவை அந்த பார்ட் பி செக்ஷனை நீங்கள் ஆக்சுவலாக கிளியர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ்.